விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசி வரக்கூடிய கருத்துக்கள் அந்த கட்சிக்கு உள்ளேயே பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அந்த கட்சி இரண்டாக பிரிவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆதவ் அர்ஜுனாவினுடைய பேச்சுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசியிருந்தார். திருச்செங்கோட்டில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கருத்தை ஈஸ்வரன் தெரிவித்திருந்தார். நிலையில இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்புல எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாவலன் இதற்கான ஒரு பதில் அறிக்கையை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஒரு நீண்ட விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாராலும் அப்படி பிளவுண்டு போகாது, ரெண்டு பிளவெல்லாம் பிரியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அப்படி கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு சுதந்திரம் என்பது, உட்கட்சி ஜனநாயகம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கு. கட்சிக்கு உள்ளேயே அந்த மாதிரியான விஷமத்தனமான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இங்கே யாருக்கும் இல்லை, அப்படி யாரும் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு நீண்ட விளக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலிருந்து பாவலன் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இதற்கு முன்னதாக விசிகவில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களோ அல்லது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக தவேகவுக்கு அழைப்பு விடுக்கும் போது எழுந்த சர்ச்சைகள் தொடர்பாகவோ திமுக கூட்டணி கட்சியிலிருந்து யாரும் பெருமளவில் எதிர்வினை ஆற்றாத போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தான் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார். இது தேன்கூட்டில் கல்லெறிய மாதிரியான வேலைகளை யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு மாதிரி இன்டாக்டான கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில், விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரும் செயல்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களையும் கூட ஈஸ்வரன் தெரிவித்திருந்தார். அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுனா நேரடியாக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய திமுகவை நோக்கிய சில கேள்விகளை முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகாக விசிக தலைவர் திருமாவளவனும் கூட அதை பல தருணங்களில் நேர்காணல்களில் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் என்பது அது அவருடைய கருத்துக்கள். இங்கே உட்கட்சி ஜனநாயகம் என்று ஒன்று விசிகவில் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. மிக குறிப்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த முழக்கம் தொடர்பான விவாதம், விமர்சனங்கள் மிக அதிக அளவில் எழுந்த நிலையில் அதற்கும் திருமாவளவன் விளக்கம் அளித்திருந்தார். அது என்ன அப்படின்னா, இந்த முழக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய தொடக்க கால முழக்கம். அந்த முழக்கத்திலிருந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் என்பது இல்லை. அது வரும்போது பார்க்கலாம், ஆனால் அதை நோக்கிய எங்களுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சமீபத்தில் கூட மதுரையில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுடைய கனவு நிறைவேற்றப்படும், இங்க ஆட்சி அதிகாரத்தில் யாரோ ஒருத்தர் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதப்பட்ட விதி ஒன்றும் இல்லை. எனவே எளிய மக்களுக்கான அந்த அங்கீகாரத்தை மாற்றுவது, திருமாவளவனுடைய கனவை நிறைவேற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியா திருமாவளவனும் பழனியில் பேசும்போது எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு, அதை நான் ஏற்கனவே பல தருணங்களில் சொல்லியிருக்கிறேன், அதே தலைப்பிட்ட செய்திகள்லாம் கூட வெளிவந்திருக்கிறது. எனவே எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு என்ன அப்படின்னா அதனுடைய உள்ளர்த்தம் என்பது எளிய மக்களுக்கும் அங்கீகாரம் என்கிற அடிப்படையில் அதனுடைய பொருள் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். எனவே இந்த விவகாரங்கள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணிக்குள்ளர ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்த போதெல்லாம் தொடர்ச்சியா சைமல்டேனியஸா பேரலா திருமாவளவன் என்ன சொன்னார்னா, திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு, இந்தியா கூட்டணியினுடைய அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய உருவாக்கத்தில் விசிகவனுடைய பங்கு இருக்கிறது. எனவே நாங்களே உருவாக்கிய அல்லது நாங்கள் பங்களிப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணியை பிரிப்பதற்கு அல்லது பிளவு ஏற்படுவதற்கு நாங்கள் ஏன் முயற்சிக்க போகிறோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கூட்டணி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்டாக்டாக இதே வலிமையோட தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் தவேக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த முழக்கத்தின் அடிப்படையிலும் கூட அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி முன்வைக்கப்பட்ட முழக்கம் தான். எனவே அவர்களும் கூட்டணிக்கு போவதற்கான, அதாவது தவேகவோடு கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்ட நிலையிலும் கூட அதனை மறுத்து விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு விரிவான அறிக்கையையும் கூட கொடுத்திருந்தார். எனவே இந்த சூழல்ல ஆதவ் அர்ஜுனா தொடர்பாக
கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்த அந்த கருத்துக்கள் என்பது விசிக தரப்பிலிருந்து எதிர்வினை ஆற்றுவதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்சியல் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்பாகவும் கூட திரு ஈஸ்வரனிடம் கேள்வி எழுப்பப்படுகிறது. அவர் அதற்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை அவர் மறுக்காம அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிவுகள் வெளிவரட்டும், அதன் பிறகு அது குறித்து பேசலாம், அது குறித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எனவே அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஈஸ்வரன் அப்படிங்கிற அடிப்படையில் விசிகவினுடைய அந்த அறிக்கை, பதில் அறிக்கை வந்தது இல்லையா, அந்த அறிக்கையில் அவருக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னும் பாவலன் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பதில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளில் நிறைய தலைவர்கள் அவர்களுக்கான அந்த மாற்று கருத்துக்களை தொடர்ந்து சொல்றாங்க. ஈவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ தனித்து போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இல்லை, அவங்க ஒரு கூட்டணியாக தான் போட்டிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணி ஆட்சியாக ஒரு ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே சீட் ஷேரிங் மட்டும்தான் இருக்கே தவிர பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒன்றுக்கான காலம் இன்னும் கனியலை அப்படிங்கிற கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலிருந்து எழக்கூடிய கருத்துக்கள், அது திருமாவளவன் கட்சி தலைவராக திரு திருமாவளவன் பேசல அப்படின்னாலும் கூட துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடிய கருத்துக்கள் சமீப காலமாக நிறைய சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அந்த சலசலப்புகள் என்பது அல்லது அவர் முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் என்பதை திருமாவளவன் எந்த இடத்திலையும் மறுக்கல. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறு, அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்லாம் எந்த இடத்துலையும் அவர் மறுக்கல. அதே நேரத்தில் அந்த ஆதவ் அர்ஜுனாவினுடைய கருத்துக்களை குளோரிஃபை பண்ணி அதை வரவேற்று பேசுவது அப்படிங்கிற மாதிரியும் போகல. அவருக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது, அவர் பேசுகிறாரு. அது கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிப்படை கொள்கைகளோடு அடிநாதத்தோடு ஒத்துப்போகிற கருத்தியல்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பதில்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தேர்தலை நோக்கி நெருங்கக்கூடிய நிலையில் கூட்டணிக்குள்ளே எந்த விரிசலும் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த கருத்துக்கள் மூலமாக அந்த சலசலப்பு வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ஈஸ்வரன் இந்த கருத்தை சொன்னாரா, அல்லது அவர் ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளவே ஒரு பிளவு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ரீதியில் ஆதவ் அர்ஜுனாவை மையப்படுத்தி அந்த கருத்தை சொன்னார் அப்படிங்கிற நிலையில தான் இந்த பதிலறிக்கையும் வந்திருக்கிறது. ஒரு கேள்வி அல்லது விமர்சனத்திற்கு பதிலறிக்கையாக இந்த விவகாரம் இத்தோடு முடிந்து போகுமா அல்லது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.